முழு சூரிய கிரகணம் அப்போ நீங்கள் பார்க்குற வானம் இருக்கு இல்லையா, அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டலேஷன்ஸ், அதெல்லாம் அதே இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் திரும்ப இரவு வானத்தில் பார்க்கணும் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கணும். அது ஏன் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. வெளியில் இருக்கிறப்ப திடீர்னு உங்களை சுற்றி ஒரு இருட்டு பரவுது. என்னன்னு நிமிர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, அந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்போ முழு இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. இப்போ தெரிகிற அந்த நட்சத்திரங்கள் அப்புறம் கான்ஸ்டலேஷன்ஸ் அதெல்லாம் அதே இடத்துல இரவு வானத்தில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு எப்போ திரும்ப அமையும் அப்படின்னா 6 மாதம் கழிச்சு தான். சோலார் எக்லிப்ஸ்லேயே பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் இருக்குது, ஆன்யுலர் சோலார் எக்லிப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் இருக்குது. நம்ம டோட்டல் சோலார் எக்லிப்ஸை இப்போ எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், நமக்கு நட்சத்திரங்கள்லாம் தெரியும். சோலார் எக்லிப்ஸ் எதனால் வருது அப்படின்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலா வரப்போ நிலாவோட நிழல் பூமியில் படுது. அந்த நிழல் படுற இடத்துல இருக்கிறவங்கனால சூரியனை பார்க்க முடியாது. அதுதான் சோலார் எக்லிப்ஸ். சரி, இப்போ நம்ம ஏன் அந்த 6 மாதம் ஆகும் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ பாருங்கள். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலா வருது. அதனால் நமக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. அப்போ பூமியில் பகல் நேரத்திலேயே பூமியில் இருக்கிறவங்கனால சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க முடியும். அதாவது இந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, கலர் ஆரோ மார்க் போட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் இருக்கிறவங்க சூரியனுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. ஆனால் நைட் நேரத்தில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த லெஃப்டில் ப்ளூ கலரில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அப்புறம் கண் பார்வையெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த வானத்தை தான் நம்மளால் நைட்டில் பார்க்க முடியும். அதனால் 6 மாதம் கழித்து நம்ம பூமி இப்போ மெதுவாக இந்த பக்கம் வருது இல்லையா, இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சோலார் எக்லிப்ஸ் அப்போ எந்த இடத்துல அந்த நட்சத்திரங்களும் கான்ஸ்டலேஷன்ஸும் பார்த்தோமோ அதே இடத்துல இருக்கிற மாதிரி திரும்ப பார்க்க முடியும் நம்மளோட நைட் ஸ்கைஸில், அதாவது இரவு வானத்தில். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, எப்பயுமே சோலார் எக்லிப்ஸ் அமாவாசை அன்னைக்கு தான் நடக்கும். அதே மாதிரி லூனார் எக்லிப்ஸ் எப்பயுமே பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும். அது ஏன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வீடியோ, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்தது, இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போடலாம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.